இன்னைக்கு மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுலாம். அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஒரு 2 கொத்து இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணணும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணி வெந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தக்காளி சட்னிக்கு நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி அளவுக்கு மேலே கோடு போட்டு அது கூட ஒரு 2 வரமிளகாய், ஒரு 4, 5 பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ப போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்துட்டு பீல் பண்ணிக்கலாம். அதனோட தோல் மட்டும் எடுத்துடலாம். வெந்துருச்சுன்னா தானே வந்துடும். அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மோமோஸ்க்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக சப்பாத்தி உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்து அதை நல்லா திரட்டிக்கலாம். அதில் சென்டரில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு அதில் 2-3 ஸ்பூன் வச்சு நம்ம அதை இந்த மாதிரி மோமோ ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இதே இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒன்று நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் கூட நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான மோமோஸ் வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.